ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். களம் 2016 வெற்றி காண்பதற்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த இடிதான். அப்படி உழைக்கும் என்னை பார்த்து பிற கட்சியினர் ஈர்க்கப்பட்டு என் கட்சியில் சேர விழைந்து இருக்கலாம். அதற்காக இந்த இடிதாங்கி எல்லோரையும் விலை கொடுத்து வாங்கினார் என்று குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம்? கால் சட்டையில் காலனாய் இல்லாமல் தெருவோடியில் இருக்கும் என்னால் எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும்? எனக்கு விலை கொடுத்து யாராவது தனித்து போட்டியிடச் சொன்னால் நிச்சயம் 234 தொகுதிகளிலும் களம் காணுவான் இந்த இடிதான். அப்படி களம் காணும் போது கட்சி வளருகிறதோ இல்லையோ இந்த இடிதாங்கி வளருவான் என்ற உண்மையை உங்களிடம் உறக்க சொல்லி விடுகிறேன். பலர் இது தொண்டர்களுக்கு இரண்டகம் செய்வதாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு இந்த இடிதாங்கி சொல்லுவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இரண்டகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இரண்டகம் என்றால் 2 பிளஸ் அகம். அகம் மீன்ஸ் மனம், ஹார்ட். 2 மனம் வேண்டும் என்று வசந்த மாளிகையில் இருக்கும் போதே இறைவனிடம் கேட்டார் எங்கள் அண்ணன் மதிப்புக்குரிய சிவாஜி கணேசன். ஆனால் அவருக்கே இறைவன் நோ சொல்லிவிட்டார். அவருக்கே நோ சொல்லும் போது அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி இரண்டகம் இருக்க முடியும்? இரண்டகம் என்பது என்ன? 2 அடுக்கு வீடா இல்லை 2 BHK வீடா? இந்த இடிதாங்கி துண்டை இழுத்து விட்டு தூக்கலாக பேசுவானே தவிர ஒருபோதும் தவறான பொருள் படும்படி பேச மாட்டான். பொருள் இல்லாமல் கூட பேசுவானே தவிர இரட்டை அர்த்த வசனங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டான் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.